தூரந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு குஸ்தி வாத்தியார் எம்என் நம்பியார் சார் ஞாபகத்துக்கு வருவார். பாக்யராஜ் சாரை நான் பேட்டி எடுக்கும்போது அப்ப ஒரு விஷயத்த சொன்னார். நம்பியார் குருசாமி வந்து இந்த படத்துக்கு நடிக்க ஒத்துக்கிட்டோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, இதுல இந்த படத்துல அவ்வளோ அவருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம்லாம் கொடுத்து டைட்டிலையும் முக்கியத்துவம்லாம் கொடுத்துருப்பாரு இல்லையா. அதுக்கு அடுத்தாப்புல ஏசோக கதைய கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே அப்படின்னு இந்த பாட்டு இருக்குல்ல, பாக்யராஜ் சார் நம்பியார் முழுக்க முழுக்க அந்த பாட்டுல வருவாங்க. இந்த பாட்டை ஆரம்பிச்சு வைக்கிறதே நம்பியார் அவர்களாத்தான் இருக்கும். மன்னாதி மன்னெல்லாம் பார்த்தவன்னா அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவன்னா யாரு? மன்னாதி மன்னன் எம்ஜிஆரோட படமா? மதுரை வீரனையே எதிர்த்தவன்னா யாரு? மதுரை வீரன் எம்ஜிஆர் நடிச்ச படமா? எம்ஜிஆருக்கு தானே தொடர்ச்சியா வில்லன்னா நடிச்சாரு நம்பியார் சாரு. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவன்னா அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்துல வந்து நிறுத்திட்டாங்களே படுவாவி போயிடுங்க. ஆமா, ஏன் அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, ஆமா அப்படின்னு வந்த பிற்பாடுதான் ஏசோக கதைய கேளு தாய்க்குளமே அப்படின்னு வரும். இந்த பாட்டை எல்லாமே பண்ணிட்டு பிற்பாடு பாக்யராஜ் சாரை சுற்றி இருந்த சில பேர் வழக்கம் போல கொளுத்தி போடுவாங்கல்ல, என்னையா பண்ணி வச்சிருக்க பாக்கி அப்படின்னு பாக்யராஜ் சார்ட்ட சொன்னாங்களாம். பாக்யராஜ் சார் என்கிட்ட அதை சொல்றாரு, என்னையா நீ பாட்டுக்கு நம்பியார் எம்ஜிஆருக்கு தொடர்ச்சியா வில்லனா நடிச்சவர்னாக்கவே நம்பியார் தான், எம்ஜிஆர்னாலே நமக்கு நம்பியார் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த நம்பியார் வந்து மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்திருக்கேன், மதுரை வீரனை எல்லாம் நான் எழுத்திருக்கேன், அப்பேற்பட்ட என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு எம்ஜிஆரை அவமானப்படுத்துற மாதிரி நம்பியாரை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இப்படிலாம் இருக்கு. என்னையா அது? ஆமா, நீ உன் படத்தை உனக்கு உன்னோட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நீ போட்டு காட்டுவீல, என்னையா பாரு உனக்கு திட்டு விழ போதியா, என்னையா இப்படி பண்ணி தொலைஞ்சிருக்க, அந்த வரியை கட் பண்ணி தொலை அப்படின்னுலாம் பாக்யராஜ் சாரை சுத்தி இருக்கிற நலம் விரும்பிகள் சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் சார் வந்து திடீர்னு கூப்பிட்டாக்கா எம்ஜிஆர் சார் கூப்பிடுவாரு, உடனே சிஎம் அப்ப எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் பாக்யராஜ் சாருக்கு அழைப்பு வரும், உடனே போவார். அந்த அளவுக்கு பாக்யராஜ் மேல அளப்பரிய காதலும் பிரியமும் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. சிஎம்மா இருக்கிற மக்கள் திலகம் புரட்சி தலைவருக்கு உண்டு. எப்போ வேணாலும் அதே போல பாக்யராஜ் சார் தலைமைச் செயலகத்துக்கும் போகலாம், ராமாவரம் தோட்டத்துக்கும் போகலாம், எம்ஜிஆரை எப்போ வேணாலும் பார்க்கலாம், முன்னாடி அனுமதியெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாதிரி படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொன்னோன்னே சரி சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னோடனே ப்ரீவியூ தியேட்டர்லாம் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணி படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னடானாக்கா இந்த மாதிரி இவருக்கா அப்போ நம்பியார் அவர்கள் என்னடானாக்கா அவர் வந்து வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கு, வெளிநாடு போறாரு. இந்த படம் எப்படி இருக்கு, நம்ம வித்தியாசமா நடிச்சிருக்கோமே, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால அவருக்கு காலையிலேயே போட்டு காமிச்சிடுறாங்க. அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போறாரு. அதனால அவருக்கு காலையிலேயே போட்டு பார்த்தாக்கா அவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம் நம்பியார் குருசாமிக்கு. நான் அதை விட நம்பியாருடைய அவர்களுடைய மனைவிக்கு, தம்பி எங்க வீட்டுக்கார ரொம்ப சிரிச்ச முகமா இந்த படத்துல காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களா காமிச்சிருக்கீங்க. இன்னும் ஒண்ணு, அநேகமா எங்க வீட்டுக்காரர் நடிச்ச இந்த படத்தை பார்த்துட்டு இவரை யாரும் திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறப்பா, ஏன்னா எல்லா படத்துலயும் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன் நான், இவர் திட்டிகிட்டே இருக்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்பியார் சாமியோட குருசாமியோட மனைவியும் சொல்ல, நம்பியாரும் ரொம்ப நெகிழ்ந்து பாக்யராஜரோட கையை பிடிச்சி பிரமாதமா எடுத்திருக்கையா அப்படின்னு சொல்ல அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. வெளிநாடு போன நம்பியார் அவர்கள் கூட அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்தே பாக்யராஜ் அவர்களுக்கு போன் பண்ணி படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, எப்படி போகுது படம், 3 ஷோ ஃபுல்லா 4 ஷோ ஃபுல்லா, அப்படியா, நான் வர சீன்ல கை தட்டுறாங்களா, ரசிக்கிறாங்களா, ஏதோ புதுசா அறிமுகமான ஒரு நடிகர் எப்படி கேட்பாரோ அப்படி சந்தோஷத்தோட கேட்டதாகவும் பாக்யராஜ் சார் என்கிட்ட அந்த பேட்டியில குறிப்பிட்டார். சரி, இப்ப எம்ஜிஆர் ப்ரீவியூ ஷோவுக்கு தோழனு போச்சு படம் பார்க்கறதுக்கு வரார். பாக்யராஜருடைய நலம் விரும்பிகளும் இருக்காங்க. மவனை பாக்கியம், மவனை மாட்டின சிஎம் கிட்ட அப்படின்னலாம் பெருசாக்கிட்டே இருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்றாரு. உட்காரியா அப்படின்னு சொல்றாங்க. பாக்யராஜ் சாரும் பக்கத்துல உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தப்ப படத்தை போடுறாங்க. டைட்டிலேயே மாறுபட்ட வேடத்தில் எம்என் நம்பியார் அவர்களுடன் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு எம்ஜிஆர் அவர்கள் பாக்யராஜ் சாரை பார்த்து திரும்பி அப்படின்னு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி, நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ரியாக்ஷன் காமிச்சிருக்காரு.
படம்லாம் ஓடுது. நம்பியாருடைய நடிப்பெல்லாம் பார்க்குறாரு, பாக்யராஜ் சாருடைய நடிப்பு எல்லாம் பார்க்குறாரு, படத்தை பார்க்குறாரு, கதையை பார்க்குறாரு, வசனத்தை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, செந்தில் காமெடியை ரசிக்கிறாரு, நம்பியார் காமெடியெல்லாம் ரசிச்சுட்டே வரவர், மன்னாதி மன்னனையெல்லாம் பார்த்தவன்னா, அந்த மத வீரனையே எதிர்த்தவன்னா, அப்பேற்பட்ட என்ன பஞ்சாயத்துல வந்து நிறுத்தி புட்டா இங்க படுவா இப்ப ஆமா அப்படின்னு வருது இல்லையா? அந்த ஏசோக கதைய கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே, அந்த பாட்டு சீன் வருது. பாக்யராஜ் சாருக்கு கொஞ்சம் லேசா படபடப்பு இருக்கு, ஏன்னா நண்பர்கள்லாம் உசுப்பி விட்டாங்கல்ல இருக்கு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்ய தெரியுமா, மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா அப்படின்னு நம்பியார் அவர்கள் அப்படி மீசையை முறுக்கி சொல்லுவார். உடனே மதுரை வீரனையே எதிர்த்தவன்னா அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலையா, ரசிக்கிறார் அந்த காமெடியை. பாக்யராஜ் சாருடைய தொடைய வலிக்கிற அளவுக்கு அடிச்சு ரசிச்சு ரசிச்சு கைத்தட்டி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம், நீ எம்ஜிஆரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நீ என்னையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பாக்யராஜ் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவருக்கும் நம்பியார் குருசாமிக்கு எப்படிப்பட்ட நட்பு அன்புகளா இருக்கு தெரியுமா? அவர் அந்த சீனை விழுந்து விழுந்து ரசிச்சு என் தொடையை தட்டுறா, எனக்கு வலிக்குதுடா இன்னமும் அந்த வலி, அவ்வளவு ரசிச்சு கொண்டாடி இருக்காருடா அப்படின்னு. நல்ல வேலைடா நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு நான் அதை கட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த மன்னாதி மன்னனை எல்லாம் மதுரை வீரனை எல்லாம் அப்படிங்கிறத கட் பண்ணாமலே எடுத்திருந்தாரு பாக்யராஜ் சார். அப்படி கட் பண்ணாமலே எடுத்த அந்த வரிகள் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆரால மட்டும் கொண்டாடப்படல, ரசிக்கப்படல, கைத்தட்டப்படல, எம்ஜிஆருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களும் அதை கொண்டாடினார்கள், ரசித்தார்கள், வியந்தார்கள், சிரித்தார்கள், கலகலவன இருந்தார்கள்ங்கிறது தான் தூரலூர் போச்சு. குஸ்தி வாத்தியார், அந்த ஏசோக கதையை கேளு, கங்கை மரசாருடைய வரிகள், இந்த விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாததா இன்னைக்கும் நான் பார்க்கிறேன் அந்த விஷயங்கள். அதுதான் புரட்சி தலைவருடைய பரந்த மனசு, அதுதான் பாக்யராஜ் சாருடைய புரிந்து கொண்ட அந்த கிரகிக்கிற தன்மை. அதனாலதான் இன்னைக்கும் அந்த பாடல் நம்ம மனசுல நிக்குது. இளையராஜாவுடைய எல்லா பாடல்களுமே மனசுல நிக்குது. புரட்சி தலைவர் எம்.என். நம்பியார், பிரிக்கவே முடியாத ஆளுமைகள், தமிழ் சினிமாவுடைய ஆளுமைகள்.